பழசுதான் புதுசு. இந்த ரிப்பேரிங், ரீயூசிங், ரீசைக்ளிங், அப்சைக்ளிங் போன்ற வார்த்தைகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ரெண்ட். உங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சுதானே ஆகணும். ஏன்னா இது பொருளாதாரத்துக்கும் பூமிக்கும் ரொம்பவே நல்லது. வணக்கம், நான் சஜாரா ஹுசைன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி. பிளாஸ்டிக் நம்ம சுற்றுச்சூழலுக்கு உகந்தது இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால புதுச்சேரியை சேர்ந்த ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் கடற்கரைகளை சுத்தம் செய்யறாரு. அவர் சுத்தம் செய்யறதோட மட்டும் இல்லாம அங்க கிடைக்கிற பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடிய அழகிய பொருட்களா மாத்தி அதை மற்றவங்களுக்கும் கத்துத்தராரு. அது என்னங்கிறத இந்த காணொலியில தெரிஞ்சுக்கலாம். இவை அழகாக இருக்கின்றன, பயனுள்ளவையும் கூட. இவை முழுக்க முழுக்க குப்பையிலிருந்து செய்யப்படுகின்றன. புதுச்சேரி கடற்கரை பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி இருக்கிறது. அங்கு இருக்கும் குப்பைகளை சத்யஜித் அகர்வால் குப்பை கூடைகளில் சேகரித்து அகற்றுவார். ஆனால் இந்த செயல்பாட்டால் குப்பைகள் மறைந்து விடாது என்பதை அவர் நன்கு உணர்ந்தார். இன்றைக்கு அவர் பிளாஸ்டிக் குப்பையை ஒரு வளமாக பார்க்கிறார். இந்த கச்சா பொருட்களை வைத்து அழகான பொருட்களை உருவாக்குகிறார். இவர் பல ஆண்டுகள் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வேலை செய்திருக்கிறார். அங்கு நிறைய பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்பட்டிருக்கிறது. நான் சின்ன வயசுல தான் பாண்டிச்சேரியில வந்துட்டேன், படிக்காக வந்துட்டேன். இப்போ 10 வருஷம் இங்கே தான் படிச்சுட்டேன். அந்த டைம் எனக்கு கடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கடலில் வரணும், பீச்சில் விளாடணும். நிறைய மெமரிஸ் இருக்கு. ஆனால் எனக்கு பாண்டிச்சேரி ரொம்ப ரொம்ப மிஸ் நான் பண்ணிட்டேன். அதுக்காக நான் திருப்பி பாண்டிச்சேரியில் வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தேன், பயங்கரமாக டூரிஸ்ட், நிறைய குப்பை. அதுக்காக நமக்கு ஒரு எஃபர்ட் பண்ணிட்டு இது ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் பார்க்கணும். எஸ்பெஷலி வந்து மல்டி லேயர்ட் பிளாஸ்டிக், சிப்ஸ் பேக்கெட்ஸ், இது எல்லாருக்கு யாருமே ரீசைக்கிள் பண்ண முடியாது. நான் சொன்னால் இது ஒரு பெரிய பிரச்சனை. இவர் புதுச்சேரியை சுற்றியுள்ளவர்களுக்கும் இந்த திறனை கற்றுத்தருகிறார். இந்த குப்பை பிரச்சனையை அவருக்கு ரொம்ப ஒரு டீப்பாக பதிஞ்சது எதனாலன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. அப்போனா சோர்ஸ் செக்ரிகேஷன். வீட்டிலிருந்தே போயிட்டு குப்பை எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி அதில் நீங்கள் சாமானம் தயாரிக்கிறது போல் நீங்கள் வீட்டிலையே இந்த ஆட்டா பேக்கெட் யூஸ் பண்ணுறீங்க, பால் பேக்கெட் யூஸ் பண்ணுறீங்க. இதை வச்சு நம்ம எப்படி வீட்டிலையே பண்ணலான்னு தான் ஒரு ஆட்டா தான் இதை ஆரம்பித்தார். இந்த கைவினை பொருட்கள் விற்பனைக்கு உகந்த பொருட்களாக இருக்கின்றன. கைவினை பொருட்களை வைத்து எப்படி வருமானம் ஈட்டுவது என்று சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் பெண்களுக்கு அறிவுரை தருகிறார்கள். இந்த பையை போன்று மறுசுழற்சி பைகள் ஜீரோ வேஸ்ட் விழாவில் விற்கப்பட்டன. இது இரு தரப்புக்கும் பயன் தருகிறது. நான் பனையர் குப்பத்தில் இருக்கேன். நாங்கள் கடல் தொழில தான் எங்களோட தொழிலே கடல் தொழில். கடலில் நிறைய குப்பைகள் வருது. நிறைய குப்பை, பிளாஸ்டிக், தேவையில்லாத யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் நிறைய வருது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே இருந்துச்சு. கூடை செய்தோம், ஹேண்ட்பேக்கு செய்தோம். நாங்கள் எல்லாமே செய்து சத்யாஜி வருவாங்க, எல்லாத்தையுமே செய்து நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். சின்ன கூடையாக இருந்தால் 200 கொடுப்பாங்க, பெரிய கூடையாக இருந்தாக்கா 300 தருவாங்க. ஹேண்ட்பேக்குக்கு 800 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க மாட்டுவாங்களா, அந்த பேக்குக்கு 900 கொடுத்தாங்க. இப்போ ஊர் இந்த கிராமம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கவர், தேவையில்லாத பொருள் அதெல்லாம் இல்லை. இப்போ நல்லா இருக்குது. வில்லேஜில் இந்த சேஞ்சஸ் எல்லாம் வர்றது பார்த்து, அந்த மக்கள் வில்லேஜில் இருக்க லேடிஸ் இதை செய்யறது பார்த்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிறது பார்த்து நானும் ஒரு வாலண்டியராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்பவே சந்தோஷங்க. சத்யஜித் பொறுப்புணர்வை பரப்ப விரும்புகிறார். இப்போ ஃப்ரம் மை சைட் இருந்து ஒரு சின்ன ஸ்டெப் தான். இப்போது எல்லாருக்கும் கொஞ்சம் இதேமாரி எஃபர்ட் பண்ணான்னா நமக்கு நம்ம சுற்றுச்சூழல், நம்முடைய கடல், பீச் எல்லாத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம். பூமிக்கு இருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலே அதை வேறு ஒருவர் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கைதான் என்கிறார் சத்யஜித். நம்ம சாலைகள்ல நாளுக்கு நாள் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இதனால டயர் உற்பத்தி துறையின் வளர்ச்சியும் அதிகமாயிட்டே இருக்கு. இந்தியாவில் உபயோகப்படுற டயர் கழிவுகள் மட்டும் இல்லாம பிற நாடுகள்ல இருந்தும் டயர் கழிவுகள் வந்து இங்க உள்ள குப்பை மேடுகள்ல கொட்டப்படுது. இந்த டயர் கழிவுகள் எளிதில் மக்கி போகாத, சுலபமா மறுசுழற்சி செய்யப்பட முடியாத ஒரு குப்பைகளா இருக்கு. இந்த கழிவுகளை எப்படி மறுசுழற்சி செய்யறது? இதுக்கு ஏதாவது தொழில்நுட்பம் இருக்கா, இல்ல இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்றத இந்த காணொலியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இஸ்மாயில் சாம்னானிக்கு இப்போது நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். மும்பைக்கு அருகில் உள்ள இவரது நிறுவனம் பழைய டயர்களை மறுசுழற்சி செய்கிறது. இவர் 4 தசாப்தங்களுக்கு முன்னால் இந்த வேலையை தொடங்கினார். பெரும்பாலான டயர்கள் டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் கிட்ட இருந்து வந்துடும். இரண்டாவது டயர்
ஃபிட்டர்னு சொல்லப்படும் பஞ்சர் ஒட்டுறவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும். அவங்க கிட்ட நாங்களே போய் டயரை வாங்கிப்போம். கடந்த 5 ஆண்டுகளில் இஸ்மாயிலின் குழுவினருக்கு வரும் டயர்களின் எண்ணிக்கை 2 மடங்காகி இருக்கிறது. பொருட்களை மீட்டுருவாக்கம் செய்யும் நிறுவனங்களே இவரது முக்கிய வாடிக்கையாளர்கள். கார் சந்தை வளர்வது போலவே டயரை மறுசுழற்சி செய்வதும் இந்தியாவில் ஒரு பெரிய துறையாக மாறுகிறது. சென்ற ஆண்டில் மட்டும் 1.5 மில்லியன் டயர்கள் மறுசுழற்சி செய்யப்பட்டன என்று துறைசார் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலான டயர்கள் இன்னும் குப்பைமேட்டுக்கு செல்கின்றன. அரசு அல்லது தொழில் தரப்பிலிருந்து பாதுகாப்பான அப்புறப்படுத்தலுக்கான உத்திகள் வர வேண்டும் என்றால் நாம் இவற்றை குப்பமேடுகள்ல வீசக்கூடாது. அது தீங்கு விளைவிக்கும், பூச்சி இனங்களின் பெருக்கத்துக்கு வழிவகுக்கும். இவற்றை எரித்தால் கூட அது சுற்றுச்சூழலை பாதிக்கும். டயர்களை புதைத்தாலும் சுற்றுச்சூழல் பாதிப்படையும். குப்பை மேட்ல வீசினாலும் நிச்சயமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். மும்பையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வாடா என்ற ஊரில் இந்தியாவின் முதன்மையான டயர் மறுசுழற்சி நிறுவனங்களில் ஒன்று இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் டயர் கழிவுப் பொருட்களை வைத்து சாலை கட்டுமானத்தில் அசபால்ட்டை உறுதிப்படுத்தும் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. 10 ஆண்டுகளில் 60 லட்சம் பழைய டயர்கள் இவ்வாறு சுழற்சி செய்யப்படுகின்றன. எல்லா பழைய டயர்களும் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. பிறகு இயந்திரங்கள் மூலம் இவற்றை சரி செய்கிறோம். முதல் இயந்திரம் டயர்களை வெட்டி உதிர்க்கும். டயர்களை 50 மில்லிமீட்டர் அளவு கொண்ட துண்டுகளாக உதிர்ப்போம். பிறகு ராஸ்பர் என்ற இயந்திரத்துக்கு அனுப்புவோம். இதில் அவை 25 மில்லிமீட்டர் துண்டுகளாக வெட்டப்படும். இவற்றை டயர் சிப்ஸ் என்போம். அடுத்தது இவற்றை இன்னும் சிறிய துண்டுகளாக்கி பேக்கிங் செய்வோம். கடைசியாக கிடைக்கும் சின்ன சின்ன துணுக்குகளை ஜல்லி மற்றும் கரியோடு கலந்து CRMP, அதாவது கிரம்ப் எனப்படும் ஒரு கச்சா பொருளாக மாற்றுவோம். இது சாலைகளை வலுவானதாகவும் நீண்ட காலம் நீடிக்கக்கூடியதாகவும் மாற்றும். அதிக வெப்பநிலை, அதிக நீர் மற்றும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றை தாங்கக்கூடிய அளவுக்கு சாலைகளில் மேம்பட்ட பொருட்கள் இருக்க வேண்டும் என்று அரசின் கொள்கைகளும் சாலை பொறியியல் கொள்கைகளும் சொல்கின்றன. ஆகவே இந்த ரப்பரை தாரோடு கலக்கும் போது பலவீனம் குறைகிறது. 67 கிலோமீட்டர் நீளம் கொண்ட டெல்லி ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலையின் கட்டுமானத்திற்கு இந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் ஒப்பந்ததாரர் இந்த பொருள் அசபால்ட் கான்கிரீட்டின் செயல்திறனை அதிகரிப்பதாக சொல்கிறார். வழக்கமான அசபால்ட்டுடன் ஒப்பிடும்போது இது சாலையின் தாங்குதிறனை அதிகரிக்கிறது. சாலை இன்னும் பயணத்துக்கு மிருதுவாக இருக்கும். சாலையில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும்போது வழுவழுப்பு அதிகரிக்கும். கார்களின் உராய்வு குறையும். புதிய சாலைகளுக்காக பழைய டயர்களை மறுசுழற்சி செய்வது தொழிற்சாலை எண்ணெய்களுக்காக டயர்களை எரிப்பதை விட சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. கிரம்ப் ரப்பரை தாரோடு சேர்த்து உருவாக்குவது நிறைய ஆற்றலை வீணாக்கும். ஏனென்றால் அதிகமான வெப்பநிலை தேவைப்படும். ஆனால் வழக்கமான அசபால்ட்டை விட இதன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு மிகவும் குறைவு. இத்தனை சாதகங்களையும் தாண்டி இந்த பொருளை பயன்படுத்துவதற்கு சாலை கட்டுமான நிறுவனங்கள் தயங்குகின்றன. இந்த துறையில் ரப்பரை உதிர்த்து அதை மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருளாக பயன்படுத்துவதற்கான போதுமான விழிப்புணர்வு இல்லை. ஆகவே சரியான முறையில ரப்பரை பயன்படுத்த நாம் தயார் நிலையிலையும் இல்லை. மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களின் பயன்பாட்டை பற்றி விதிமுறைகளில் எந்த தகவலும் இல்லை. அரசு சில விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி டயர் உற்பத்தியாளர்களும் இறக்குமதி செய்பவர்களும் அவற்றை மறுசுழற்சி செய்ய வேண்டும். ஆனால் நிறுவனங்கள் இதற்கு தயங்குகின்றன. இதை அமல்படுத்துவதற்கும் நிதி உதவியை எதிர்பார்க்கின்றன. மறுசுழற்சி செய்யப்பட்ட டயர்களை பயன்படுத்த பல வழிகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். பூங்காக்கள்ல உள்ள பெஞ்சுகளை உருவாக்கவும் ரப்பரை பயன்படுத்தலாம். துறைமுகங்கள்ல நீர்த்தெறி சுவர் அமைக்கவும் இதை பயன்படுத்தலாம். மக்கள் பயன்பாட்டுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் ரப்பரை பல விதங்கள்ல பயன்படுத்தலாம். 1 கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு தேவையான கிரம்பை உருவாக்குவதற்கு 15,000 பழைய டயர்கள் தேவைப்படும். 6.7 மில்லியன் கிலோமீட்டர் நீளமுள்ள வலைப்பின்னல் சாலைகள் கொண்ட இந்தியாவில் பழைய டயர்களை மீண்டும் பயன்படுத்த நிறைய வாய்ப்பு உண்டு.
ஒரு பொருளை மறுபயன்பாடு இல்லைன்னா மறுசுழற்சி செய்யறதன் மூலமா அதோட பயனை அதிகப்படுத்துறதுங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? உங்களோட பகுதியில சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்படுதா? அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.